திமுகவுக்கு வந்து 50-50 சான்சஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ, ஆம்ஸ்ட்ராங் கொலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக. மாவட்ட பொறுப்பாளராக அவருடைய மகனை களமிறக்கி பொன்முடி அவர்களுடைய மகனான கௌதம சிகாமணியை களமிறக்கியிருக்காங்க. போன வாட்டி எம்பியா இருந்த கௌதம சிகாமணி அவர்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பும் வழங்கப்படலை. இப்போ அதை யூஸ் பண்ணி தான் வந்து அது ஒரு பெரிய மேட்டரா ஜாக்பாட்டா வச்சு தான் பாமக வந்து உள்ளே இறங்கி. பாமகவுக்கு வந்து இதெல்லாமே கை கொடுக்குமா? உட்கட்சி பூசல் வந்து தொடங்கினதே இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து அவங்க அறிவுறுத்தி இருக்கிறதே பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து தமிழக அரசியல் களம் அப்படின்றது மிக பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. இதில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது இதுவரைக்கும் என்னென்ன தேர்தல்களில் சந்திச்சிருக்கு, எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கு, அந்த தேர்தல்களில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்றத ஜனனி அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ விக்கிரவாண்டி பார்த்தோம்னா வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக 2007 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்னா 2011. அந்த எலெக்ஷனில் சிபிஎம்மோட ராமமூர்த்தி ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2016 முதல் முறையாக திமுக அங்கே கால் பதிச்சுது, ராதாமணி ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா 2019 முதல் இடைத்தேர்தல் அங்கே வந்துச்சு. அதில் வந்து அதிமுக முத்தமிழ் செல்வன் வந்தார். அப்போ வந்து புகழேந்தின்றவர் திமுகலேருந்து பொன்முடியோட ஆதரவாளர்னு சொல்லப்படுற புகழேந்தி வந்து போட்டிட்டு இருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தோத்துட்டாரு. அதுக்கப்புறமா 2021 பார்த்தோன்னா அதே புகழேந்தி எலெக்ஷனில் நின்று அதே தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ நலக்குறைவால் அவர் இறந்ததுனால இப்போ அங்கே வந்து பை எலெக்ஷன் நடக்க போகுது. ஜூலை 10 தான் அதோட எலெக்ஷன் நடக்க இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து அதிமுக நாங்கள் பங்கேற்கலை அப்படின்னு சொன்னதுனால இப்போ அங்கே வந்து மும்முனை போட்டி வந்து நிலவுது. அதிமுக பங்கேற்கலைன்னு சொன்னதுனால பாமக, திமுக, நாதாகா இவங்க 3 பேர் தான் இங்கே போட்டியிடுறாங்க. இப்போ களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத, திமுகவோட திட்டம் என்னன்றத நீங்கள் சொல்லுங்கள் சுமலேகா. ஸோ திமுகவோட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றாச்சு, 40க்கு 40ன்னு கைப்பற்றியாச்சு. ஸோ இப்படி பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு இந்த இடைத்தேர்தலை கூட நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த களம்ன்றது கை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய திட்டத்தில் பெரிய திட்டமாக என்ன இருக்குன்னா, பொன்முடி அவர்களுடைய மகனை களமிறக்கினது தான். ஸோ மாவட்ட பொறுப்பாளராக அவருடைய மகனை களமிறக்கி பொன்முடி அவர்களுடைய மகனான கௌதம சிகாமணியை களமிறக்கியிருக்காங்க. இதில் அவருக்கான வாய்ப்பு எதற்காக வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சட்டமன்றத்துக்காகவே அவங்க அப்பா வந்து பொன்முடி அவர்கள் வந்து வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் அதை வந்து கொடுக்கப்படவே இல்லை. அதே போல தான் இந்த வாட்டி போன வாட்டி எம்பியாக இருந்த கௌதம சிகாமணி அவர்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பும் வழங்கப்படலை. இந்த ரெண்டு விஷயத்தால ரொம்ப அப்செட்லேயே தான் வந்து பொன்முடி அவர்கள் வந்து இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை எதற்காக வழங்கியிருக்காங்கன்னா, பொன்முடி அப்செட்டாக ஆயிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு கட்சியில் வந்து ஒரு மிக முக்கிய பொசிஷனில் இருக்காரு. விக்கிரவாண்டியை தாண்டி விழுப்புரம் மாவட்டம்ன்றது பொன்முடியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ மீண்டும் வந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவருடைய மகனை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு தான் இப்படியான ஒரு சூழல் வந்து நிலவிட்டிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பொன்முடிக்கும் அவருடைய மகனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை வந்து நிறைய அமைச்சர்களை வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக மட்டுமே களமிறக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அது எதனால அப்படின்ட்டு. இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அமைச்சர்கள் வந்து குறிப்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த 10 அமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ, ஆம்ஸ்ட்ராங் கொலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக அமையக்கூடும் அப்படின்றதுக்காக இந்த 10 அமைச்சர்களும் களம் இறக்கப்பட்டு அங்கே வந்து பயங்கரமாக தீவிர பிரச்சாரத்தில் இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக இடைத்தேர்தல்னா அவங்க தானே வந்து நம்ம அந்த இடத்தையும் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அதுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு அமைச்சருக்கும் ஒரு இடம்ன்றது வந்து கோட்டையாக இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா விழுப்புரம்ன்றது வந்து மிஸ்டர் பொன்முடியோட கோட்டையாக கருதப்படுது. என்னதான் இந்த விழுப்புரம் தொகுதிக்கான பணிகளை வந்து பொன்முடி அவர்கள் கொடுத்தாலும் கடந்த சில நாட்களாக அவர் வந்து சைலண்டாக தான் இருக்காரு.
அது ஏன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ, அந்த அந்த சொத்து குவிப்பு எக்ஸாக்ட்லி. கேஸஸால. அந்த கேஸ் வந்து அவர் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டு திருப்பி அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதும் தெரியும். இப்ப இந்த மாதிரி அவர் மேல சின்ன அதிருப்திகள் வந்து இருந்தாலுமே அவருக்கு வந்து இப்ப சொல்றதுக்கான, அவரை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தொகுதியா வந்து விக்கிரவாண்டி தான் இருக்கு. அவருக்குமே சரி, கௌதம சிகாமணிக்கும் சரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ் வந்து தலைமை வந்து பொன்முடிக்கும் அவருடைய மகனுக்கும் கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து 50-50 சான்சஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்கள். இப்படியான சூழலில் இந்த 50 சான்சஸ் எதனால வந்து போகுது அப்படின்றது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. கள்ளச்சாராயம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்டாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நிச்சயமா ஒரு இம்பாக்டா வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து யூஸ் பண்றதுக்கு திமுகக்கு எதிரா. இப்ப அதை யூஸ் பண்ணி தான் வந்து அது ஒரு பெரிய மேட்டரா ஜாக்பாட்டா வச்சு தான் பாமக வந்து உள்ளே இறங்குது சொல்லலாம். இப்ப பாமகவோட திட்டம் என்னன்னு 13 ஆண்டுகள் கழிச்சு ஒரு இடைத்தேர்தல்ல தன்னோட கொள்கையை முறிச்சு பாமக வந்து போட்டியிடுதுன்னா அதுக்கு வந்து 3 ஜாக்பாட் இருக்கு பாமகக்கு. என்னன்னா முதல்ல வந்து அதிமுகவும் தேமுதிகவும் இது பிரதான கட்சிகள் வந்து பங்கேற்காதது அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது. மீத 2 காரணங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமுதாய ஓட்டுக்கள் வந்து பெரிய அளவில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரிய கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து 13 ஆண்டுகள் நீங்கள் சொன்னது போலவே பாமக போட்டியிடாத ஒரு கட்சி இப்போ போட்டிட்டு இருக்கு அப்படின்னா சமுதாய ஓட்டுக்கள் ஒன்று, இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னது போல் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி. ஆனால் பாமகவுக்கு வந்து இதெல்லாமே கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஆளும் கட்சி என்னதான் இருந்தாலும் ஆளும் கட்சியுடைய ஆதிக்கம்ன்றது அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய சப்போர்ட் பாமகவுக்கு, அதே போல அதிமுக தேமுதிகவுடைய ஆதரவாளர்கள் பாமகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் வந்து ஒரு கோர்வையா கொண்டு வரப்ப பாமகவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம கருதணும். ஆனா இப்ப அண்மையில வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. தேமுதிகவினர் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு மாநில ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தருடைய ஓட்டுரிமை அப்படின்றது அது அவங்களுக்கான ஓட்டுரிமை. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து இந்திய குடிமக்களாக தான் பார்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து அவங்க அறிவுறுத்தி இருக்கிறதே பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான். இதை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா பாமகவுக்கு கொஞ்சம் பேக்ட்ராப். ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஓட்டுரிமை, நான் என்னோட இந்திய குடிமகனா நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பாமகவுக்கும் டிஎம்கேக்கும் பெரிய அளவில் ஒரு ரயாட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டிஎம்கே அண்ட் பாமக இந்த ரெண்டுத்துல அதிக அளவு சான்ஸ் யாருக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஆளும் கட்சி திமுக தான். அதுக்கு நம்ம அப்படிதான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் மக்களவை தேர்தலில் எல்லாருமே கூட்டணிலாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அந்த மாதிரி இருந்ததுனால ஓட்டுகளும் ஆப்வியஸாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சதால தான் ஓட்டு செதறினதாகவும், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்திருந்தா கதையே வேற அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்லியிருந்தாரு. இதை வந்து ஆதரிச்சு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வேற கதைங்க. அது நம்ம கண்டிப்பாக வேற செக்மெண்ட்ல தான் பேசணும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் வந்து தொடங்கினதே இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் நான், பாஜகவுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஜனனி, இப்போ நீங்கள் பாமகவுடைய எல்லா இந்த டாக்டிக்கு, பாஜகவுடைய உதவி, அதிமுகவுடைய மறைமுக ஆதரவுலாம் சொல்லியிருந்தீங்க. பாமகவுடைய பிரச்சாரம் ஒரு பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்ததுல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னதான் பாமகக்கு வந்து இது ஜாக்பாட் தொகுதியாக இருந்தாலுமே அவங்களோட பிரச்சாரங்கள்லாம் ரீசெண்ட் டேஸில் வந்து பயங்கரமாக ஒரு பேசு பொருளாக ஆயிட்டு வருது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களோட புகைப்படத்தையும்
மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தையும் ஒண்ணா வச்சிருந்தாங்க. இது வந்து அதிமுகவோட அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து பயங்கரமா ஒரு பேசு பொருளா மாறுச்சு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சைடு நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அதிமுக அதிமுகவை பத்தியும் இபிஎஸ் பத்தியும் அவர் கடுமையா சாடிட்டு வராரு. இப்போ இது எங்க பண்றாருன்னா, பாமகவோட பிரச்சார கூட்டங்கள்லயே அவர் பண்றாரு. இது வந்து பாமகக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி ஓட்டு போடாத நிலைமை, அவங்கள சூஸ் பண்ணாத நிலைமை கூட வரலாம். இந்த மாதிரியான வித்தியாசமான பிரச்சாரங்கள் வந்து விக்கிரவாண்டியில நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பாமகவுடைய பிரச்சாரம் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா பண்ற மாதிரி இருந்தா பாஜகவுடைய பிரச்சாரம்ன்றது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இதன் நடுவுல மாட்டின் முழிக்கிறது பாமகவா தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பாஜகவுடைய இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து விட்டா கூட அதிமுகவுடைய ஸ்டாண்டு வந்து ரொம்ப கிளியரான ஸ்டாண்டுன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க சொன்னது போல தான் அதிமுகவுடைய இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்ல அப்படின்னு அறிவிச்ச அந்த ஒரு விஷயம் ஒரு ராஜதந்திரமா பார்க்கப்படுது. அதாவது அதுதான் எங்களுடைய ராஜதந்திரம் அப்படின்னு ஆர்பி உதயகுமாரே அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அது என்ன மாதிரியான ராஜதந்திரம்? கூட்டணிக்குள்ள பாமகவை இழுக்கிறது தான் ராஜதந்திரமான்னு தெரியல. ஆப்வியஸா அதுதான். அது அவங்களுக்கு இப்போ வந்து பாஜகவுக்கு அடுத்து பாமக தானே. இப்போ பாஜகவை இனி சேர்க்க முடியாதுன்ற சூழல் இருக்கு. அப்போ பாமகவை கண்டிப்பா இழுத்தா அது அவங்களுக்கான ஒரு நிம்மதியான ஒரு ஸ்பேஸ் தானே. அதுக்காக தான் இதை வந்து ஆர்பி உதயகுமார் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வந்து அதிமுக மட்டும் போட்டியிடாமல், அதாவது போட்டி போடல அப்படின்னா கூட பரவாயில்ல, கூடவே கூட்டணி கட்சியான தேமுதிகவையும் போட்டியிட வேணான்னு சொல்லியிருக்கிறது தான் பாமகவுடைய அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த பாமகவுடைய அட்டென்ஷன் இப்போ கிடைச்சதுனால அதிமுக வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ அதிமுக, தேமுதிக, பாமக ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி தனியா இருக்கும், பாஜக கூட்டணி தனியா இருக்கும், திமுக கூட்டணி தனியா இருக்கும். சரி, இப்போ வந்து இதெல்லாம் பிரதான கட்சிகள் பத்திலாம் பேசியாச்சு. நாதாக்கான்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோடைய வேட்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்றது எதுனா ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? அபிநயா வந்து ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, மக்களை டைரக்டா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொதுவா இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் சுற்று பயணங்கள்லாம் மேற்கொண்டா அவங்க வந்து கார்க்குள்ள இருந்து கான்வர்சேஷன் மேக் பண்ணாம இறங்கி வந்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அபிநயாவும் அதை முன்னெடுக்கிறது வந்து எப்படின்னா, மக்கள் கூட வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேபி ஒருத்தர் 2 பேர் அப்படி அவங்க கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அபிநயா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சாரங்கள்ல வந்து பெரிய அளவிலான ஒரு சர்ச்சைக்குரிய வகையில இருக்குன்னே சொல்லலாம். அவங்க வந்து ரீசெண்டா சொன்ன கள்ளச்சாராயம் பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும், அது வந்து சில பேர்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்களுடைய வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியால அதிக அளவில் பகிரப்பட்டு ஒரு இப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு டாக்டருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல கள்ளச்சாராயம் பீப்புளுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சு நாதாக்காவுடைய பிரச்சாரம் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ நாதாக்காவும் இதுல ஒரு கீ ரோல் பிளே பண்ணும். பாமகவுடைய வாக்குகள் அது கிட்ட போய் சேர்றதுக்கு நாதாக்கா இன்டைரக்டா உதவியா இருக்கும் அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா டைரக்ட் காம்படிஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் பிஎம்கே. இதுதான். இதுல வந்து டிஎம்கேக்கும் 50-50 சான்சஸ் தான், பாமகவுக்கும் 50-50 சான்சஸ் தான். ஆனா டிஎம்கேவுக்கு வந்து இதுல தோத்துட்டா, ஒருவேளை தோத்துட்டா அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும், அவங்க தலைமையுடைய நிலை என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இங்க தோத்துட்டா வந்து பொன்முடி அவர்களுக்கு தான் இது கொஞ்சம் பெரிய பேக்ட்ராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறன்ற மாதிரி பயங்கரமா எச்சரிக்கை எல்லாம் பண்ணாரு. ஸோ இது வந்து அவருக்கும் கௌதம சிகாமணி அவர்களுக்கும் தான் பேக்ட்ராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி 40 தொகுதியை பிடிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல இருக்கிறதுனால இது அவங்களுக்கு பெரிய லாஸா தெரியாதோன்ட்டு அரசியல் வட்டாரங்கள்ல சிலர் பேசுறத பார்க்க ஆனா முடியுது. பெரிய லாஸா தெரியலனா கூட ஆக்சுவலி இவ்வளோ பெரிய விஷயங்கள் அடுத்தடுத்து தீபக் ராஜா கொலை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலை, அதுக்கப்புறம் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி ஷோ, இதெல்லாம் கண்டினியூவா நடந்துட்ட பிறகு நடக்கிற ஒரு எலெக்ஷனாக தான் இந்த எலெக்ஷன் வந்து பார்க்கப்படுது. ஸோ இதுல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, மக்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் வந்து அவங்க தோத்துட்டாங்க, ஒரு வேளை ரொம்ப நெக் டு நெக் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து அது பெரிய பேட் நேம்னே சொல்லலாம். அவங்களுக்கு அது பெரிய இடி. அவங்க அடுத்து வந்து ரீவொர்க் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல வந்து இருப்பாங்க. அமைச்சர்களுக்கு துறைகள நம்ம எப்படி மாத்துற மாதிரியோ, மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் அதெல்லாம் அதிரடியான மாற்றங்கள் வந்து நிகழும்ன்றது தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. ஸோ பாமகவுக்கு வந்து ஒரு 50-50 சான்சஸ் நீங்க சொன்னது போல. இப்ப டிஎம்கேக்கும் அதே தான். ஆனா டிஎம்கேக்கு இது வாழ்வா சாவான்ற மாரி தான். மக்கள் கிட்ட அவங்களுடைய இம்பேக்ட் என்னவா இருக்கு? மக்கள் அவங்க பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா நம்ப போல இந்த இப்ப சென்னையில உட்கார்ந்து நம்ம பேசுற மாதிரி கூட, கிராமத்துல வந்து ஏன்னா அந்த தொகுதி விக்கிரவாண்டிய தொகுதிய பொறுத்தவரைக்கும் முக்காவாசி வந்து கிராமம் தான். அங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்ல அங்க செவுத்துல இருக்கிற அந்த சின்னங்கள வச்சு தான் வந்து, ஓ இவங்களுடைய ஆதரவாளர்கள். இங்க போய் நம்ம அவங்களுக்கு ஓட்டு கேட்க தேவையில்ல அப்படின்னு இன்னொரு கட்சி நடக்கும். ஸோ இப்படிதான் வந்து விக்கிரவாண்டின்றது இருக்கு. ஆனா இதுல வந்து டிஎம்கே ஜெயிக்குமா? அப்படின்னா கேள்விக்குறி தான். நீங்க வந்து அத ஃபினிஷ் பண்ணி நீங்களே சொல்லிடுங்க. என்னதான் விக்கிரவாண்டி தொகுதியில மும்முனை போட்டி இருந்தாலும் திமுகவா பாமகவா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி ஜனனி. நன்றி சுமலேகா.